வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும். ஒலிபெருக்கி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த நிகழ்ச்சி நம்ம பார்க்க போற படம் ஜமா. ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு இடைவெளிக்கு பிறகு வெளிவந்து கிராமிய மனத்தோட வெளிவந்திருக்கிற ஒரு படம் ஜமா. இந்த படம் தெருக்கூத்து கலைஞருடைய வாழ்க்கையை பின்னணியை வச்சு அந்த வாழ்க்கையை மையமாக கொண்டு வாழ்க்கையவே சொல்லி இருக்கிற ஒரு படம். ஜமாங்கிறது ஒரு குரூப், ஒரு கோஷ்டி அப்படின்னு அர்த்தம். கதைப்படி திருவண்ணாமலையில் உள்ள ஒரு சின்ன கிராமத்தில் இளவரசன் ஒரு ஒரு கூத்து கலைஞர், தெருக்கூத்து கலைஞர் இருக்காரு. அவர் அந்த ஏரியாவிலேயே நல்ல ஒரு பாப்புலரான ஆள். அவர் பக்கத்து ஊர்களுக்கு அவர் தான் தெருக்கூத்துக்கு போவார். அவருடைய குழுவினாலே இளவரசனுடைய குழுவினாலே ஒரு பெரிய மதிப்பு மரியாதையும் அந்த காலத்தில் இருக்குது. அவருக்கு அடுத்த இடத்துல இருக்கிறவர் தாண்டவன். தாண்டவனுக்கு என்னன்னா, ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த குரூப் ஆரம்பிச்சிருப்பாங்க, அந்த ஜமாவை ஆரம்பிச்சிருப்பாங்க. தாண்டவனுக்கு என்னன்னா, நம்ம அந்த குரூப்போட தலைவர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அதாவது ஒரு குரூப்போட ஒரு தலைவராக ஒருத்தர் இருக்கணும்னா அவர் அர்ஜுனன் வேடம் கட்டி ஆடுவார். அர்ஜுனன் வேடம் கட்டி யார் ஆடுறாங்களோ அவங்க தான் குழுவோட தலைவராக இருப்பாங்க. அர்ஜுனன் வேடம் கட்டுறவங்க தான் ஹீரோன்னு வச்சுங்களேன். இந்த காலத்தில் எப்படி கதையின் முக்கிய நாயகனாக இருக்கிற ஒரு ஹீரோவான்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி அர்ஜுனன் வேடம் கட்டுறவர் ஹீரோவாக போற்றப்படுகிறவர். ஸோ இவருக்கு அர்ஜுனன் வேடம் கட்டி ஆட ஆசை வந்துடுது. இதனால என்ன பண்ணுறாரு, குரூப்புக்குள்ளே ஒரு பிரிவினையை உண்டாக்கி இளவரசனை வெளியே தள்ளிட்டு இவர் தலைவராகிறாரு. இவர் அர்ஜுனன் வேடம் கட்ட ஆரம்பிக்கிறார். இளவரசனோட மகன் கல்யாணம். அவருக்கு என்னன்னா, அவருக்கும் தந்தையை போலவே தெருக்கூத்தில் பெரிய ஆளாகணும்னு ஆசை. என்ன பண்ணுறாரு, அவர் தாண்டவங்கிட்டே போய் சேர்ந்து தெருக்கூத்து கலையில் ஆடுறாரு. இது தகப்பனுக்கு பிடிக்கலனா கூட அவன் மகன் பிடிச்சதை செய்யட்டும்னு விட்டுறாரு. காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா, இளவரசன் தெருக்கூத்துக்கு அலையை ஆடவும் முடியாமல் அதுக்கு தலைமை ஏற்கவும் முடியாமல் மன விரக்தியாகி செத்து போயிடுறாரு. மகன் அதே தாண்டவன்கிட்ட தாண்டவனுடைய குழுவில் இருந்து ஆடுறாரு. தாண்டவன் என்ன பண்ணுறாரு, அவங்க அப்பா மேலே உள்ள வெறுப்பில் இவருக்கு கடைசி வரைக்கும் திரௌபதி வேடம் தான் கொடுக்குறாரு. திரௌபதி வேடம் எடுக்கிற பெண்கள் கூடிய சீக்கிரத்தில் மாற்று வேடம் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த திரௌபதியோட கேரக்டர்லேயே அவங்க நிறைய காலங்கள் ஆடுறதுனால அந்த கேரக்டராகவே அவங்க மாறிடுவாங்க. காலப்போக்கில் நிஜ வாழ்க்கையிலுமே அவங்களுக்குள்ள ஒரு பெண் தன்மை உருவாகிடும். அதாவது ஒரு போலீஸ்காரர் ரிட்டையர்ட் ஆன பிறகு அதே போலீஸ் விரப்போடைய நடப்பார் இல்லையா, அது மாதிரி திரௌபதி கேரக்டர் பண்ணுறவங்க அந்த கேரக்டர் இல்லாத காலங்கள்லையும், அதாவது தெருக்கூத்து இல்லாத நேரங்கள்லையும் அந்த நளினத்தோட அந்த பெண்களுடைய குணங்களுடையவே கொஞ்சம், அதாவது அதுக்காக அவங்க திருநங்கையாக மாறுறதில்ல, கொஞ்சம் அந்த சாயல் அவங்களுக்கு தோணும். பெண்களோட தான் அதிகமாக பழகுவாங்க, பெண்களோட தான் பேசுவாங்க, எப்பவும் பெண்களோட தான் இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு கேரக்டராக அவங்க மாறுவாங்க. இப்படி தான் கல்யாணமும் மாறுறாரு. அதனால அவருக்கு கல்யாணமே நடக்க மாட்டேங்குது. தாண்டவனோட மக அம்மு அபிராமி இவரை உருகி காதலிக்கிறார் கல்யாணத்தை. கல்யாணம் ஒரு காலத்தில் இவங்களுக்கு ரொம்ப உதவி படிப்புக்கெல்லாம் ரொம்ப உதவி பண்ண ஒரு கல்யாணம். அதனால ஒரு நன்றி உணர்ச்சியோட அந்த மக காதல் வருது. இவர் எதாக இருந்தாலும் குருநாதரோட பொண்ணை நம்ம தொடக்கூடாது அப்படிங்கிற ரீதியில் அந்த காதலை அப்படியே கொஞ்சம் விலக்கியே வச்சுட்டு இருப்பார். அது அப்படியே போயிட்டு இருக்கும். இப்போ என்னன்னா, கல்யாணத்துக்கு தாண்டவனை தாண்டி தன்னுடைய ஜமாவை உருவாக்கணும், தன் தந்தை வழி நடத்தின ஜமாவை நான் உருவாக்கணும்னு முயற்சி பண்ணுறாரு. அந்த முயற்சியில் அவர் ஜெயிச்சாரா, தாண்டவனோட மகளை தாண்டவனை மீறி கல்யாணம் பண்ணாரா அப்படிங்கிறதா இந்த படத்தோட கதை. பொதுவாக பார்த்தா இது ஒரு சாதாரணமான கதை தான். தந்தை விட்ட இடத்த மகன் பிடிக்க முயற்சி பண்ணுறான் அப்படிங்கிற ஒரு ஒன்லைன் தான் இந்த படத்தோட கதை. ஆனால் அதை சொல்லி இருக்கிற விதம் தான் இந்த படத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது. அதாவது தெருக்கூத்து கலைஞருடைய வாழ்க்கையில் என்னென்ன நடக்குது, அவங்களுக்குள்ள உள்ள குணாதிசயங்கள் எப்படி இருக்குது, அவங்களுக்கு உள்ள போட்டிகள் எப்படி இருக்குது, அவங்களுக்குள்ள இந்த தலைமை பொறுப்புக்கு வர்றதுக்கான யுத்தங்கள் எப்படி நடக்குது அப்படிங்கிறத ரொம்ப 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 நுணுக்கமாக சொல்லுது இந்த படம். உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, நம்ம ரோட்டில் கடந்து வரும்போது ரோட்டில் ஒரு 2 பிச்சைக்காரங்க இருப்பாங்க. நம்ம இவங்க என்னடா பிச்சைக்காரங்க, இவங்களுக்கு என்னடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லி காசு முடிஞ்சா காசு போட்டு போவோம், இல்லைன்னா அப்படியே போயிடுவோம். ஆனால் நீங்கள் உள்ள இறங்கி பார்த்தீங்கன்னா அந்த பிச்சைக்காரங்களுக்குள்ளேயும் அப்படி ஒரு அரசியல் இருக்கும், அப்படி ஒரு
வேறுபாடு இருக்கும். அந்த இடத்த போய் யார் பிடிச்சி பிச்சை எடுக்கிறது, இவரை எப்படி இந்த தெருவை விட்டு வெளியே தள்ளுறது, இப்படிங்கிற மாதிரிலாம் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய அரசியல் ஓடும். அது வந்து நமக்கு வெளி உலகத்துக்கு தெரியாது. அது மாதிரி சாதாரணமாக கடந்து போய்விட்ட இப்போ கிட்டத்தட்ட மறைஞ்சுக்கிட்டு இருக்கிற தெருக்கூத்துக்களுடைய வாழ்க்கையில் இருந்த இந்த உள்குத்து வேலைகள், இந்த ஆதிக்க போட்டி, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்துல இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுல ஜாதி வேறுபாடோ வர்க்க வேறுபாடோ இல்லை. அதாவது வந்து என்னன்னா, இவர் இந்த ஜாதி இவர் இந்த ஜாதி அப்படிங்கிற எந்த விஷயமும் இந்த படத்துல இல்லை. அதே மாதிரி இவர் பணக்காரன் இவர் ஏழை அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஆனாலும் ஆதிக்க போட்டி, தான் தான் நிக்கணும், தான் தான் தலைமை ஏற்கணும், தான் பேச்சு தான் எல்லாரும் கேட்கணும் அப்படிங்கிற அந்த போட்டி நடக்கிற விஷயங்கள் தான் இந்த படத்தோட மெயின் விஷயமா பேசப்படுது. ஆதிக்க போட்டி. பாரி இளவழகன் அப்படிங்கிற ஒரு புதுமுகம் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணி அவரே வந்து கதையினுடைய நாயகன் கல்யாணமாவும் நடிச்சிருக்காரு. ரொம்ப பிரமாதமா நடிச்சிருக்காரு. ஏன்னா ஒரு முதல் படத்திலேயே வந்து திருநங்கையா எளிதாக நடித்து விடலாம்னு சொல்லுவாங்க. திருநங்கையா நடிப்பது எளிது, அந்த வேடம் போட்டாலே பாதி நடிப்பு வந்துடும். ஆனால் இதில் வந்து திருநங்கையாகவும் இல்லாமல் ஒரு ஆண்மகனாகவும் இல்லாமல் இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு கேரக்டரை ரொம்ப நாசுக்காக பண்ணியிருக்காரு. அவர் நடக்கும்போது ஒரு சின்னதாக ஒரு பெண்ணோட நளினம் தெரியும், பேச்சில் சின்னதாக ஒரு பெண்ணோட வாசனை தெரியும். ஆனால் செய்கிற காரியமெல்லாம் ஒரு ஆண் செய்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அற்புதமாக பண்ணியிருக்காரு. குறிப்பாக சொல்லணும்னா மகாபாரத போருடைய கடைசி நாளில் கர்ணன் வந்து இறந்து கிடக்கிறாரு, தேர் சக்கரத்தில் இறந்து கிடக்கிறாரு. அதை பார்த்து அவங்க அம்மா குந்தவி அழுகிற காட்சியை தான் அவர் குந்தவியாக நடித்து காட்டுறாரு நம்ம கல்யாணம், அதாவது வந்து பாரி இளவழகன். ஆனால் அந்த காட்சியில் அவர் அழுது நடிக்கும் போது பார்வையாளர்கள், அந்த படத்தில் வர்ற பார்வையாளர்களை மட்டும் இல்லாமல் தேட்டரில் இருக்கிற பார்வையாளர்களையும் அழ வச்சிடறாரு. அந்த அளவு ஒரு பிரமாதமான நடிப்பை முதல் படத்திலேயே கொடுத்துருக்காரு. அப்புறம் அம்மு அபிராமி, அது கொஞ்சம் ஒரு சில காட்சிகள் தான் வர்றாங்க, அது காதலியாக வர்றாங்க போகிறாங்க. ஆனால் வர்ற ஒவ்வொரு காட்சியிலையும் தன்னுடைய முத்திரையை பதிச்சுட்டு போகுது. அவரு எப்போ பார்த்தாலும் கோவம், சுயமரியாதையோட வாழணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து அது ரொம்ப அழுத்தமாக நடிச்சுட்டு போகுது. ஒரு தடவை அப்பனே பலார்னு கண்டத்தில் அறையுது. அது மாதிரியான ஒரு தெனாவட்டு பொண்ணான ஒரு கேரக்டரை பண்ணிட்டு இருக்கு. அந்த பொண்ணு ஏதோ யாரையோ லவ் பண்ணுது, கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆக போகுது, சினிமாவில் நடிக்க போகலன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த படத்துக்கு பிறகு அவர் தன்னுடைய முடிவை மாற்றிக்கணும், நிறைய படங்கள் அவர் நடிக்கலாம், அதுக்கான திறமை அவர்கிட்ட இருக்குது. இது வரைக்குமே அவருக்கு ஒரு வலுவான கேரக்டர் அமையல, இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. அவர் தன்னுடைய முடிவை பற்றி மறுபரிசீலனை செய்வார்னு நம்ம நம்புவோம். ஆனால் இவங்க 2 பேரையும் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு நடிச்சிருக்காரு சேத்தன் வந்து சின்ன திரையிலேருந்து சினிமாவுக்கு வந்தவர், நிறைய படங்களில் சின்ன சின்ன கேரக்டர் பண்ணியிருக்காரு. கடைசியாக அவர் விடுதலை படத்தில் ஒரு நெகட்டிவ் போலீஸ் கேரக்டர் பண்ணார். அந்த கேரக்டருக்கு அவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. எல்லாருமே அவர் சேத்தனை வெளியில் கண்டால் 4 இழுப்பு இழுக்கலான்னு தோன்ற அளவுக்கு வந்து அவர் அந்த படத்தை நடிச்சிருந்தாரு. இந்த படத்தில் அதையும் தாண்டி, ஆனால் ஒரு நல்ல கலைஞன், அவர் எல்லா வேஷம் கட்டியும் ஆட தெரிகிற ஒரு நல்ல கலைஞன். ஆனால் அவர் மனசுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் வெறுப்பு, ஆணவம். இந்த கேரக்டரை வந்து ரொம்ப அற்புதமாக வெளிப்படுத்தியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து உரிய முறையில் எடுத்து செல்லப்படுமானால் இந்த ஆண்டுக்கான தேசிய விருதில் அட்லீஸ்ட் அவருக்கு வந்து அந்த துணை நடிகர் விருது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த அளவுக்கு அவர் பிரமாதமாக நடிச்சிருக்காரு. குறிப்பாக கிளைமாக்ஸில் அவர் கர்ணன் வேஷம் கட்டி படுத்து கிடப்பாரு. குந்தவி அப்படியே அழும்போது அவர் வந்து என்ன பண்ணா, செத்து போயிட்டார். கதைப்படி, அந்த நாடக கதைப்படி அவர் இறந்து போயிட்டாரு. ஆனால் அழுறதை பார்த்து இவர் அழுவார், அந்த கேரக்டர் அழுவும். காரணம் என்னன்னா, எதிரில் நடிக்கிறவருடைய நடிப்பை பார்த்து அழுவும். இப்படி ஒரு திறமசாலியாவா நம்ம இவ்வளோ காலம் வந்து சித்திரவதை பண்ணிட்டு டார்ச்சர் பண்ணிட்டு வந்திருக்கோம் நினைச்சு அழுவாரு. அது ஒரு கிளைமாக்ஸாக முடியும். அதுக்கப்புறம் கிளைமாக்ஸ் வேற மாதிரி போகும்னு வச்சுங்களேன். படத்தை வந்து திருவண்ணாமலையை சுற்றி படமாக்கியிருக்காங்க. இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதற்கான கலர் டோடோன ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு வந்து கோபாலகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒளிப்பதிவாளர், நல்லா பண்ணியிருக்காரு. இன்னொரு இந்த படத்தோட ஒட்டுமொத்த ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா இளையராஜா. சமீப காலமாகவே இளையராஜாவோட இசையில் எனக்கு ரொம்ப உடன்பாடு கிடையாது, விடுதலை படம் தவிர. எல்லா படத்துலையுமே என்ன பண்ணுவார், ஒரு படத்துக்கு 40 லட்ச ரூபா வாங்குவார். இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு 40 லட்ச ரூபா வாங்குவார். பேக்ரவுண்டு மியூசிக்கே மகன் கார்த்தி ராஜா பார்த்துக்குவார். ஒரு 2-3 பாட்டு, அவர் பழைய பாட்டில் 2 பாட்டு எடுத்து அப்படியே ஊடால ஓட விட்டு கொஞ்சம் மியூசிக்கை போட்டு ஒப்பேற்றி சுருட்டி கையில் கொடுப்பாரு. இதுதான் இது வரைக்கும் விடுதலை படம் தவிர மற்ற படங்கள் அவர் செஞ்சுட்டு இருந்தார். ஆனால் இந்த படத்தில் அவருக்கு அல்வா சாப்பிட்ட மாதிரி இந்த கதை கிடைச்ச உடனே பிரமாதமாக பண்ணியிருக்காருங்க. இன்னும் படம் ஆரம்பத்திலேருந்து முடிகிற வரைக்கும் அந்த மியூசிக் தான் படத்தை அப்படியே கொண்டு போகுது. ஒரு சில இடங்கள் படம் தயங்கி நின்னா கூட, சில இடங்கள்ல சுற்றி வந்தால் கூட அவர் தன்னுடைய பின்னணி இசையில் அந்த படத்தை அருமையாக கொண்டு போயிட்டு இருக்காரு. அதுலேயே இந்த கிளைமாக்ஸ் காட்சியில் அந்த நிஜமான அந்த தெருக்கூத்து பாடல்களை உள்ள போட்டு பிரமாதமாக படுத்திருக்காரு. ஏன்னா இளையராஜா
மீண்டும் உயிர்ப்பித்து வந்திருக்காரு அப்படின்லாம் சொல்லுவேன். விடுதலை படத்துல கூட நான் சொல்ல மாட்டேன். விடுதலை படத்துல நல்லா மியூசிக் பண்ணாரு, ஒரு பாடினார், 2 3 பாட்டு நல்ல பாட்டு போட்டாரு, அவ்வளவுதான். ஆனா இந்த படத்துல தான் நாம 80ஸ்ல 70ஸ்ல இழந்த இளையராஜாவை திரும்ப கொண்டு வந்திருக்கிறார். இந்த படத்துல குறைகளே இல்லையா அப்படின்னா இருக்கு, நிறையவே இருக்கு. அதாவது குறிப்பா சொல்லணும்னா கல்யாணத்துக்கும் ஜெகாவுக்கும், அதாவது ஹீரோ பாரி இளவலனுக்கும் அம்மு அபிராமிக்கும் இடையிலான காதலை ஒரு தெளிவான நீரோடையா சொல்லலை. முதல்ல சின்ன பிள்ளையில இருந்தே அவர் காதலிக்கிறாரு. காதலிக்காக தான் பண்ணை வீட்டில் வேலை போய் சம்பாதிச்சு படம் கொடுக்குறாரு. இப்படிப்பட்டவர் திடீர்னு நான் எப்படி குருநாதர் பொண்ணை காதலிப்பேன், எனக்கு நீ சரிப்பட்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு முன்னுக்கு பின்னு முரணான ஒரு விஷயமா இருக்கு. அந்த காதலை தெளிவா சொல்லல. அதாவது ஹீரோ கல்யாணத்தோட அப்பாவை தனித்து விட்டுட்டு தான் தலைவராகணும் அப்படின்னு சொல்லிட்டு சேத்தன் முடிவெடுக்கிறார் இல்லையா, அந்த முடிவுக்கு ஒரு வலுவான காரணம் சொல்லணும் இல்லையா, அது சொல்லப்படல. ஏதோ ஒரு சின்ன யூகோ வருது அல்லது ஒரு சின்ன சண்டை வருதுன்னா சொல்லியிருக்கணும். அப்படி எதுவும் வராம ஏன் இப்படி திடீர்னு நான் தான் தலைவராகணும் அவர் முடிவெடுக்கிறாருங்கிறதுக்கு ஒரு வலுவான காரணம் சொல்லப்படலை. இன்னொரு முக்கியமான குறை என்னன்னா, இப்பெல்லாம் தெருக்கூத்து கலைங்கிறது இல்லை. அரசு விழாக்கள்ல, பொது விழாக்கள்ல அந்த கலை, இப்படி ஒரு கலை இருந்ததுன்னு நினைவூட்டும் விதமா ஆடப்பட்டு வர்றதே தவிர தெருக்கூத்து கலை என்பது இப்போதைக்கு இல்லை. எந்த கோயில் திருவிழாவிலையோ இதுலையும் தெருக்கூத்து இப்போ இல்லை. இப்போ எல்லாமே கரகாட்டம், ரிகா டான்ஸு இப்படிதான் வந்துருச்சே தவிர தெருக்கூத்து இல்லை. ஸோ கதை இந்த படத்தில் சொல்லப்படுற கதை இந்த காலகட்டத்தில் சொல்ற மாதிரி தான் இருக்குது. காரணம் என்னன்னா, எல்லாருமே செல்போன் உபயோகப்படுத்துறாங்க. இப்போ உள்ள நடிகர்கள் பற்றி பேசுறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம கதை இந்த காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி தான் புரிஞ்சுக்க முடியுது. அதனால என்னன்னா, இந்த கதை நம்மளை விட்டு அப்படியே விலகி நிற்கிது. இந்த கதையை ஒருவேளை அவர் 70s 80ஸ்ல நடக்கிற மாதிரி எடுத்திருந்தா ஓரளவுக்கு நல்லா மேட்ச் ஆகிருக்கும். ஆனால் செல்போன் எல்லாம் காட்டி இந்த காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி எடுத்திருப்பது நிஜத்திலிருந்து, யதார்த்தத்திலிருந்து கொஞ்சம் விலகி இருக்கு. ஸோ இந்த சின்ன தவறை நம்ம மறந்துட்டு 80s 70s நடக்கிற மாதிரி இந்த கதையை நம்ம இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப அற்புதமான ஒரு படமா இருக்கும். இந்த படத்தை பார்க்கணுமா வேண்டாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்க்கணும். இந்த மாதிரி படங்களை ஆதரிப்பதன் மூலமாக தான் நாம் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியும். இது மாதிரி நல்ல படங்கள் வரும். இந்த படத்தை தயாரிப்பாளருக்கு லாபம் கிடைச்சாதான் அவர் இது மாதிரி அடுத்த படம் எடுக்க முயற்சி பண்ணுவார். ஆகவே ஒரு நல்ல படத்தை ஆதரிக்கிறதுக்காகவாவது நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை குடும்பத்தோடு போய் பாருங்கள். நீங்கள் கொடுக்குற காசுக்கு நிச்சயமாக ஒருத்து இந்த படத்தில் இருக்குது. அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. சினிமாவை ஆதரிக்கணும், சினிமாவை வாழ வைக்கணும்னா நல்ல படத்தையும் நம்ம வாழ வைக்கணும். இந்த படத்துக்கு ஒலிபெருக்கியோட நட்சத்திர மதிப்பீடு 3.5. நன்றி நேயர்களே. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.